ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனின் பாதத்தை தொட்டு வணங்கியதின் பலனை உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் பார்க்க போற. ஆம் என் செல்லமே, எப்போது நல்ல செய்தி வரும், எப்போது நல்லது நடக்கும்னு வெற்றியை எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு இனி எல்லாமே வெற்றி செய்திகளாக உன் செவிகுளிர சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உன் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் பரமானந்தத்தை நான் கொடுக்க போகிறேன். முழு மனசோட என்னை நினச்சிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை நீ சொல்லும்போது இந்த பக்தியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பானதாக உயர்த்தி காட்டும். எப்போவுமே உன்னை நீ அதிர்ஷ்டசாலியாக நினைக்க பழகு. ஏன்னா எந்த ஒரு மனிதன் தன்னை பற்றி தரம் குறைவாக தாழ்வாக தான் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் தன்னை துரதிருஷ்டசாலி நினைக்கிறானோ அவனுக்கு கஷ்டம்தான் மீண்டும் மீண்டும் வரும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எந்த நல்லதும் நடக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ கஷ்டம்தான் படுறேன்னு உன்னை நீயே துரதிருஷ்டசாலியாக எதிர்மறையாக யோசிக்காம நான் நினச்சது எனக்கு நல்லபடியாக நடக்கும், என் அப்பன் கருப்பன் எனக்கு துணையாக இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பான்னு நீ நேர்மறையாக நம்பும்போது இந்த கருப்பனே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வெற்றிகரமான ஆளாக வழிநடத்துவேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல கர்மாக்களையும் கெட்ட கர்மாக்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ வீழ்ந்து போகணும், அழிந்து போகணும்னு ஆசைப்பட்டவங்க முன்னால் நீ ஜொலி ஜொலிப்பா பிரகாசமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ போகிற. நீ அதுக்காக யாரையும் பழிவாங்கணும்னு யோசிக்காதே. யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே விட்டுட்டு கடந்த காலத்தை பற்றி யோசிக்காத எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்க பழகு. இந்த நிகழ்கால வாழ்க்கை மீது நீ கவனம் செலுத்தும் போது நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செஞ்சுக்கும் போது உன் வருங்காலம் என்பது வசந்த காலமாக மாறிடும். உன் எண்ணத்தை நீ தூய்மையாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இப்போது உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் கூடிய சீக்கிரமே உன் கண்ணு முன்னாலேயே துக்கப்படுவதையும் துயரப்படுவதையும் நீ பார்க்க தான் போகிற. ஏன்னா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள நிம்மதியாக நான் விட்டுடுவேனா என்ன? உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, யார் உன் மனசுக்கு வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்தாங்களோ அவர்களை சிரமப்படுத்தி அவர்களுக்கு சிக்கல்களை உணர வச்சு இதே போல தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும், அடுத்தவங்களும் கஷ்டப்படுவாங்கன்றதை புரிய வச்சு இனிமேல் அவங்க வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொள்ளாத அளவுக்கு தவறுகள் நடக்காத அளவுக்கு திருத்தி காட்டுறேன். சில நேரங்களில் நீ செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் எதுனா எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது தான். பல இடங்களில் என்ன பேசுறதுன்னு தெரியாத போதும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத போதும் அமைதியாகவே இருந்துட்டீன்னா உனக்காக அங்கே நான் இறங்கி வேலை செய்வேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலையே நினச்சி கவலைப்படாமல் அனைத்தையும் சரியான நேரத்தில் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன்னு நம்பு. இன்னும் இன்னும் மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேற்று உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் அடிபணிஞ்சு போய் அவமானப்பட்டு நிற்காதே. அடுத்தவங்க அவங்க வாக்கு அவங்க வாயி அவங்க வார்த்தை அவங்க இஷ்டம்னு என்ன வேணா பேசட்டும். நீ ஒருபோதும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்களே நினச்சி பயந்து கொள்ளாதே. யார் என்ன செஞ்சாலும் அவர்களை நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த கருப்பசாமி நானும் மன்னிக்க போகிறதில்ல. உனக்காக நான் துணையாக இருக்கேன், உனக்காக நான் ஆதரவாக இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. யார் கெடுதல் செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அவர்கள் விதைத்த விதையை அவர்கள் அறுவடை செஞ்சுதான் ஆகணும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியத்தையும் பார்த்து அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடத்தி முடித்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டேன். இந்த கருப்பசாமியின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சினா சாத்தியமற்றதும் கூட சத்தியமாக நிச்சயமாக நடந்தே தீரும்.
அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில இனி எல்லாமே அழகானதாக சிறப்பானதாக நடக்கப் போகுது. உன் பலம் என்னன்னு யோசிச்சு உன்னை வலிமையான ஆளாக மாத்திக்கோ. உடல் பலம் மட்டும் இருந்தா போதாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசையும் பலமாக தைரியமானதாக வச்சுக்கோ. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. அனைத்தையும் சரி செஞ்சு உன் கனவு வாழ்க்கையை நனவாக்கி உனக்கு வாழ கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே சரியாகி சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவிப்பாய். நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன்.